வணக்கம் மக்களை வணக்கம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சியான தகவல். சற்று முன் உதயநிதி வீட்டில் 250 கோடி ரகசிய அறையில் அமலாக்கத்துறை முடக்கியது. இந்த 250 கோடி எங்கிருந்து வந்தது? இவர் ரகசிய அறையில் ஏன் பூட்டி வைத்திருந்தார்? இந்த தகவல் அமலாக்கத்துறைக்கு எப்படி கிடைத்தது? இதை பற்றின முழுமையான தகவல் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்தடையும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா, சற்று முன் அமைச்சர் உதயநிதியின் வீட்டில் 250 கோடி ரகசிய அறையில் பூட்டி வைத்திருந்தது அமலாக்கத்துறை அம்பலப்படுத்தி விட்டார்கள். இந்த 250 கோடி அமைச்சர் உதயநிதிக்கு எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தது அப்படின்னு அமலாக்கத்துறை மேலே கேள்வி மேலே கேட்கும்போது அமைச்சர் உதயநிதி பார்த்திங்கன்னா திக்குமுக்கா பதில் சொல்லவும் அவர் அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது என்னென்னா, இந்த 250 கோடி அமலாக்கத்துறை எங்கேருந்து கிடைத்தது கேட்கும்போது அவர் திக்குமுக்கா பதில் சொல்கிறார். இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 250 கோடியும் மக்கள் நலனுக்காக சேர வேண்டிய தொகை, அதுவும் மிக்ஜாம் புயலுக்காக ஒதுக்கிய தொகை, அடுத்ததாக இந்த தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களுக்காக அவர் தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட தொகை, இது எல்லாமே அவர் சொந்தமான வீட்டிலேயே ரகசிய அறையில் பூட்டி வைத்திருந்தது, முடக்கி வைத்திருந்தது, பதுக்கி வைத்திருந்தது அமலாக்கத்துறை அம்பலப்படுத்தி விட்டார்கள். இந்த திமுகவின் சர்ச்சையில் மீண்டும் அமைச்சர் உதயநிதி மீண்டும் சிக்கிட்டே இருக்கார். இந்த 250 கோடியுமே அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. இதனால் பெரும் சர்ச்சைக்குள்ளாயிருக்காங்க. இதனால தானே என்னவோ ஒரு எம்எல்ஏ கூட, ஒரு திமுக எம்பி எம்எல்ஏக்கள் இவங்க யாருமே பார்த்திங்கன்னா சம்பவ இடத்திற்கு, அதாவது இந்த மிக்ஜாம் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களையோ, இப்போ நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையோ இன்னுமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட போய் சந்திக்கலை, போய் பார்க்கல. அவங்களுக்கு என்ன நலத்திட்ட உதவிகள் தேவைப்படுது, என்ன அடிப்படை வசதிகள் தேவைப்படுது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா அவங்க போயிட்டு பார்க்கவே கிடையாது. இதனால தான் பொதுமக்கள் பெரும் கோபத்துக்குள்ளாராங்க. இந்த திமுக எம்எல்ஏக்கள், அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் மேலேயும் பெரும் கோபத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேரதிர்ச்சி என்னென்னா, இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா தேர்தல் வரப்போகுது. 2024க்கான தேர்தல், அதை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் வரப்போகுது. அப்போ தான் இந்த வேரியேஷன்லாம் வரப்போகுது. இதை வீடியோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.